பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். அதில் பரிசுத்த ஆவியின் வல்லமை வரங்களை குறித்து கடந்த 2 வாரங்களாக தியானிக்க ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நம்ம தொடர்ந்து இந்த அந்நிய பாஷை வரங்களை குறித்து, கர்த்தருடைய வல்லமை வரங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம வாசித்த வேத பகுதி முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியர் மேலே, அதாவது இஸ்ரவேல் அல்லாத மற்றவர்கள் மேலே ஊற்றப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். அது பேதுருவை கர்த்தர் அழைத்து அனுப்பினார். கொர்நேலியின் வீட்டிற்கு அழைத்து அனுப்பும்படியாக உதவி செய்து ஒரு தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் பேதுருவோடு பேசி தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தம் என்று எண்ணாயாக என்று சொல்லி அவனை பேதுருவை கொர்நேலியின் வீட்டுக்கு சென்று சந்திக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். அப்போ பாருங்க, கொர்நேலியின் வீட்டிற்கு முதலாவதாக ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை குறித்து பேதுரு பேசுகிறார். இந்த இயேசுதான் ஜீவாதிபதி என்று பேசுகிறார். இந்த இயேசு மூலமாகத்தான் பரிசுத்த ரட்சிப்பு நமக்கு தரப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறார். அப்போ சொல்லுகிறது பாருங்க, அவரே சொல்லுகிறாங்க, எருசலேமிலே அவர் செய்த அற்புதங்களை அறிந்திருக்கிறோம், இஸ்ரவேல் தேசத்திலே அவர் செய்த அற்புதங்களை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அப்போ அவர்களெல்லாம் பிரமிப்பாக இருந்தது. இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேலருக்காக வைத்திருந்த ஒரு ஆசீர்வாதம் என்று யோசித்துக் கொண்டிருந்தோமே, இது எப்படி எல்லா மேலும் பொழிந்தள்ளப்பட்டது என்று சொல்லி அவர்கள் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் அவருடைய கண்களுக்கு மறைவாக்கப்பட்டிருந்த ஏற்கனவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் தாக்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியம் என்ன? கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்ப பேதுரு தான் இந்த வசனத்தை சொல்லி பிரசங்கிக்கிறார் பெந்தெக்கோஸ்தே நாளிலே. ஆனால் உள்ளத்தில் உள்ள ஒரு பிளாக் இருக்கு. எல்லா மேலும் சொல்லி இருக்குது, ஆனால் எல்லா இஸ்ரவேல் மேலும் அவர் சேர்த்து கொண்டார். அவரே அப்படிதான் அவர் புரிந்து கொண்டது. கடைசி நாட்களில் எல்லா இஸ்ரவேல் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்படி சொல்லப்படவில்லை. எல்லா மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அதை வெளிப்பாட்டை செயல்பாட்டை காண்பிக்கும்படியாக கர்த்தரை பேதுருவை அனுப்புகிறார். கொர்நேலியின் வீட்டிற்கு வந்த பொழுது அவர்கள் வசனத்தை பிரசங்கித்த பொழுது பேதுரு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் எல்லா மேலும் ஆவியானவர் ஊற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். வசனத்தை கேட்கிற என் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட முடியும் என்பதை நாம் அறிந்து விசுவாசித்து அதற்காக காத்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்பட்டு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்படுகிற நாட்கள், கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபை விளங்க பண்ணுகிற நாட்கள், எழுப்புதலை அனுப்பி கொண்டிருக்கிற நாட்கள் சமீபித்து வருகிறது. அமெரிக்க தேசத்தில் இந்த எழுப்புதல் அக்னி ஊற்றப்படுகிற நாட்கள் ஆரம்பித்து விட்டது. நாம் அதற்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய மத்தியிலே நம் மூலமாக கர்த்தர் எழுப்புதலை அனுப்புவார் நிச்சயமாக. இப்பொழுது கடந்த 3 வாரமாக ஊழியத்தில் சென்றிருந்த பொழுது நாட்காரில் என பகுதியிலே முதல் முறையாக ஊழியத்துக்கு சென்றிருந்தோம். முன்பாக அங்கே சென்றிருந்தது உண்டு, ஆனால் அங்கே ஊழியத்துக்காக சென்றது இல்லை. இந்த முறை சென்ற பொழுது அங்கு உள்ள சிறைச்சாலையில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியான ஒரு ஊழியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். அங்கே சென்று பார்த்த பொழுது எங்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. எப்படி பிரமிப்பாக இருந்ததுன்னு சொன்னால், இப்பொழுது அந்த இடத்துல கர்த்தர் சிறைச்சாலையில் இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் எழுப்புதலை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவள் ஜெப வீரர்களாக மாறிட்டாங்க, ஜெயிலுக்குள்ளாக ஜெபிக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் சிறைச்சாலையில் சென்றால் நான் அங்கேருந்து வெளியே வந்தால் அடுத்த 2 மாதத்துக்குள்ளாக வேறு ஏதாவது குற்றம் செய்து மறுபடியும் ஜெயிலில் கொண்டு வந்துடுவாங்க. ஒருவரும் ஜெயிலை விட்டு போக முடியாது. குற்றம் செய்கிறவன் குற்றம் செய்து கொண்டே தான் இருப்பான். ஒரு நாளும் வெளியில் விடப்படுகிறது இல்லை. அதுதான் அங்கே உள்ள காரியங்கள். அப்போ ஒவ்வொரு மாநிலங்களும் பார்க்கும் பொழுது சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகிறது, புதிய சிறைச்சாலை கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக நம்முடைய வாஷிங்டன் மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் நடந்தது. என்ன குழப்பம் என்று சொன்னால், இந்த நம்ம வாலிப பிள்ளைகள், அதாவது சில்ட்ரன்ஸ் பிரிசன்ஸ் ஆர் ஓவர்ஃப்ளோவிங். அதான் நம்முடைய வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள பிரச்சனை. அந்த சில்ட்ரன்ஸ் பிரிசன் ஓவர்ஃப்ளோ வரதுனால அந்த வாலிபர்களை அவர்கள் பொது சிறைச்சாலை அடைக்கும்படியான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக. அதை குறித்து பெரிய எதிர்ப்புகள் காணப்பட்டது. அதற்காக அநேக மேகசினில் கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நாம் அதற்காக ஒரு நாள் கூட ஜெபித்தோம். ஆனால் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். இப்போ அதே சூழ்நிலை தான் அங்கே நார்த் கரோலினா இருக்கிறது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நார்த் கரோலினா சவுத் கரோலினா பகுதிகளிலே 2 மாநிலங்களிலும் தேவனுடைய கிருபையினாலே கடந்த 2 வருஷத்திலே 23 சிறைச்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. ஹல்லேலூயா. எதுக்காக மூடினாங்க? யாரும் ஜெயில இல்லை, ஆளு வெளியே போனால் உள்ள வரமாட்டேன்றான். ஏன் வரமாட்டேன்றான்னா கர்த்தர் எழுப்புதலை அனுப்ப ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. அந்த எழுப்புதல் கர்த்தர் யாரை பயன்படுத்துறா தெரியுமா? என்னுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர், எங்களுக்கு நல்லா தெரிந்தவர், அவர் தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் பேர் சிறில் பிரபு.
எங்களோடு கூட ஒரே சபைக்கு சென்றவர் தான் பே ஏரியாவில் இருக்கும் பொழுது பல வருஷங்கள் எங்களுக்கு தெரியும். சிறைச்சாலை ஊழியத்துக்கு அவரோடு கூட சென்றிருக்கிறோம். அவர் நாட்காரில் சென்ற பின்பு அதே ஊழியத்தில் கர்த்தரை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர் சிறைச்சாலை சென்று எல்லாரும் பேசும் பொழுது கற்றுக்கொண்ட காரியம் இதுதான். இந்த சிறைச்சாலை சென்றவர்களை அவருடைய சொந்த குடும்பமே புறக்கணித்து விடுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு எப்படியாவது அந்த குடும்பத்தோடு சேர்ந்துட்டா போதும், அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்கிறது தான் அந்த உள்ளத்தில் கற்றுக் கொடுத்த பாரம். அதற்கு அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ரீஇன்டகிரேஷன் பேக் டு கம்யூனிட்டி என்று சொல்லி அவர் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். Proverbs 22:6 இதை என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 22:6 என்ன சொல்லு? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை நடத்து, அவன் முதிர் வயலும் அதை விடாதிருப்பான் என்கிற வசனத்தை மையமாக கொண்டு சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதிகளுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். எல்லாம் ஊழியம் செய்த பின்பு அவளுக்கு வசனத்தை சொல்லுகிறார். சிறைச்சாலை சேர்ந்தவர்கள் வசனத்தை சொல்லுகிறார். அதன் பின்பு ஒரு நாள் நியமிக்கப்படுகிறது. அந்த நாளில் என்ன சொல்லுகிறது? என்ன செய்கிறாங்க? கிட்டத்தட்ட 200-300 சிறை கைதிகளுடைய பிள்ளைகளும் அவருடைய மனைவியோ அவருடைய கணவனோ அவர்களும் சிறைச்சாலைக்குள்ளாக வந்து அவளோடு கூட இருக்கும்படியாக அனுமதியை பெற்றுக் கொடுக்கிறார். கொடுத்து அந்த நாள் முழுவதும் அவர்களுக்காக வசனம் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு நாட்களை அவர் தருகிறார். அதை யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. when was the last time you hugged your husband or your wife? நீங்களே யோசித்து பாருங்க. With such a love and compassion, have you ever hugged your husband and wife? You take it for granted. இவர் பக்கத்தில் இருப்பார், இவர் யார் தொடுவா? You go into the prison, they weep for that. I don't even have contact with my family. அப்போ அந்த ஒரு நாள் கொடுக்கும்போது பெரிய சந்தோஷம். மனைவி கணவனோட பிள்ளைகளோடு மகிழ்ந்து இருக்கிறாங்க. பிள்ளைகளாம் ஓடி வந்து கட்டி பிடித்துக் கொள்ளுகிறார்கள். தகப்பனையோ தாயையோ கட்டி பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நாள் முழுவதும் அவள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக தனிப்பட்ட நேரம் ஒதுக்கப்படுகிறது. அந்த சிறை கைதிகளாக இருக்கிறவங்க அந்த தன்னுடைய பிள்ளைகளுடைய தன்னுடைய வாழ்க்கை துணைகளுடைய கால்களை கழுவி மன்னிப்பு கேட்குறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் பலூன் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் முடிந்து மாலையில் இந்த பிள்ளைகள் எல்லாம் கையில் பலூனை வைத்துக்கொண்டு வெளியே வராங்க. அப்போ ஒரு ஆள் இருக்காது. இப்போ சிறையில் இருக்கிற உன்னுடைய தாய் உன்னுடைய தகப்பனை நீ மன்னிப்பாயா? ஆமா என்று சொன்ன உடனே as a token of forgiveness release that balloon that you have. Hundreds of balloons go up. Anger, resentment melts away. Families are together. இப்போ குடும்பத்தோடு சேர்ந்துட்டாங்க. அவள் வெளியே போயிட்டாங்கல்ல, திருப்பி வர மாட்டாங்க. இதுதான் எழுப்புதலின் ஆரம்பம். But let me ask you, do you have that in your family? பிள்ளைகளை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து கசந்து கொண்டிருக்கிறீர்களா? Have you allowed that revival and cherished that revival in your hands? நினைத்துக் கொள்கிறோம் நமக்கு தான் பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி. அந்த பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, அப்போ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதன் விளைவாக 23 ஜெயில்ஸ் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. அப்போ இவங்களுக்கு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ல, ஸ்காலர்ஷிப் ஊழியத்து மூலமாக செய்து கொண்டு வந்தாங்க. அதை பின்பு அந்த சிட்டியில் உள்ள எல்லா லீடர்ஸும் கூப்பிட்டு அவங்களை கேட்டாங்க, நல்லா உதவி செய்யுங்களே, சரிங்களே, உங்களுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யலாம் என்று கேட்ட உடனே அவங்க சொன்ன காரியம் இதுதான். நீங்கள் ப்ரிசன்லாம் மூடிட்டீங்க, 23% மூடிட்டீங்க, அந்த ப்ரிசன்ஸ்லாம் எங்களுக்கு தாங்க, ப்ரிசன் எங்களுக்கு தாங்க. என்ன செய்ய போகிறீங்க? அதை வச்சு நாங்கள் அதில் காலேஜ் கட்ட போகிறோம், ஸ்கூல்ஸ் கட்ட போகிறோம், இந்த ஜெயிலில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் எஜுகேஷன் நாங்களே கொடுக்க போகிறோம், அதுக்காக அந்த பிரிசன் கிரவுண்ட் எங்களுக்கு தாங்க, என்டையர் பிரிசன் எங்களுக்கு தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி சட்டமே கிடையாது அரசாங்கத்தில். ஒரு அரசாங்க நிலங்கத்தை எடுத்து தனியார் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்கவே முடியாது. அப்போ கொடுக்கணும்னா அதுக்கு சட்டம் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸ் கமிஷனர் கூப்பிட்டு கேட்கலாம்னு சொல்லி போலீஸ் கமிஷனர் கூப்பிட்டு கேட்குறாங்க. சொன்னால் சட்டமே இல்லை இதை கொடுப்பதற்கு என்று சொல்லப்பட்டது. இது நடந்தது ஷார்லட் என்கிற ஒரு பட்டணத்தில். அப்போ அங்கே நடந்த மாற்றத்தை அவங்க பார்த்த உடனே அவள் அரசாங்கத்துக்கு கடிதங்கள் எழுதினார்கள், செனட்டருக்கு கடிதங்களை எழுதினார்கள், செனட்டர்லாம் மீட் பண்ணினாங்க, செனட்டர்ஸ்லாம் போய் கவர்னர்கிட்ட பேசினாங்க, கவர்னரை பார்த்து சொன்னாங்க இவளுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. கவர்னர் என்ன செய்ய தெரியுமா? இதற்காகவே தனியாக ஒரு சட்டம் இயற்றி அவர்களுக்காக இந்த பிரிசனை முற்றிலுமாக அவர்களுக்கு தருகிறோம் சொல்லி $1 பணத்திற்கு பல $1 மில்லியன் பெருமானமான நிலத்தையும் அந்த பிரிசனை அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கு நீங்கள் அவர்களுக்கு அங்கே போய் பார்த்தோம்.
அவ்வளோ வெளியில் இருந்து பாப் வாய்ஸ், இந்த வாய்ஸ்லாம் எடுத்து அதில் விதவிதமான காரியங்களை மாற்றி இருக்கிறாங்க. அங்கே ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கு, சிலுவை மேலே ஒரு முள் கம்பி இருப்பது போல ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அங்கே உள்ள அந்த பாப் வாய்ஸை எடுத்து சாய்த்து செய்யப்பட்ட ஒரு காரியம். இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வயரை வைத்து ஒரு நல்ல ஒரு அருமையான விளக்கு செய்து வைத்திருக்கிறாங்க. வருகிறவர்களுக்கு தெரிய வேண்டும், இந்த ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனத்தின் இடமாக இருந்த இடம் இப்பொழுது விடுதலின் இடமாக, ஒளியின் இடமாக, ரட்சிப்பை சுவிசேஷத்தை சொல்லுகிற இடமாக மாறி இருக்கிறது சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படித்தான் எழுப்புதலை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அப்போ நம்முடைய கதை என்ன? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம் மூலமாக இந்த தேசத்தில் நம்முடைய வாஷிங்டன் மாநிலத்தில் என்ன எழுப்புதல் வரப்போகிறது? ஹல்லேலூயா! யோசித்து பாருங்க. If you are willing and if you have that revival within yourself, that is when God can use you. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆவியானவருடைய வரங்கள் நமக்கு தேவை. இந்த வரங்களை குறித்து நம்ம பார்த்தோம். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 9 விதமான வரங்களை குறித்து வேதம் சொல்லியிருக்கு. சிலருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இந்த ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனத்தை தருகிறார். வேறொருவருக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்துகிற வசனத்தை தருகிறார். பாஷைகளை பேசுகிற வரத்தை தருகிறார். பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை தருகிறார். ஆனால் அந்த எல்லா ஆவியானவர் கிரியைகளையும் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தருகிறார். இதை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய வரங்களை 9 வரங்களை 3 பகுதிகளாக நம்ம பிரித்து தியானித்தோம். முதலாவதாக பாஷை அல்லது மொழி வரங்கள். 3 வரங்கள் பாஷை வரங்களாக செயல்படுகிறது. அதான் பற்பல பாஷைகளை பேசுகிறது, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது மற்றும் தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஒரு வசனம். இந்த 3 வரமும் ஒரு மொழி வரங்களாக செயலாற்றுகிறது. அதன் பின்பு வெளிப்பாட்டு வரங்கள், அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவிகளை பகுத்தறிகிறது என்கிற வரம். அந்த 3 வரங்களும் வெளிப்பாட்டு வரங்களாக செயலாற்றுகிறது. அதன் பின்பு வல்லமை வரங்கள், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள் மற்றும் அற்புதங்களை செய்யும் சக்தி. அப்ப இந்த வரங்களை எல்லாம் ஒரே ஆவியானவர் தருகிறார். இதில் முதலாவதாக இந்த மொழி வரங்களை குறித்து அல்லது பாஷை வரங்களை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த வரத்தில் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற வரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பற்பல பாஷைகளை பேசுகிற வரம். இந்த வரம் நமக்கு ஏன் தேவை? இந்த வரத்தை ஏன் கர்த்தர் தர வேண்டும்? ஏன் நம்முடைய தாய்மொழியில் ஜெபித்தால் அவர் கேட்க மாட்டாரா? நம்முடைய தாய்மொழியில் பேசினால் அவர் சந்தோஷப்பட மாட்டாரா? அது தேவனுக்கு கேட்காதா? அந்த மொழி புரியாதா? என்று பல குதர்க்கமான காரியங்கள் நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இதை ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுகிறோம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலருக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை கர்த்தர் தருகிறாராம். எதற்காக அவர் தருகிறார், எதற்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து இந்த வரத்தை நம்ம விரும்பி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா! அதைத்தான் பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அவர் ஒரு வல்லமையான சபை என்பதற்காக அவருக்கு எழுதவில்லை. அவர் ஒரு குழந்தை சபையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் தேவை என்பதற்காக அவர் எழுதுகிறார். நீங்கள் முக்கியமான வரங்களை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார். அப்போ விரும்பி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கடந்த வாரத்தில் தியானித்தோம், இந்த வரத்தை எதற்காக தருகிறாராம்? இந்த பல பாஷை வரத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். ஒரு மனிதன் எப்படி அவன் பரிபூர்ணமாக மாற முடியும்? ஒரு மனிதன் பூர்ணமாக மாறுவதற்கு தன்னுடைய நாவை அடக்க வேண்டும் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. ஒருவன் தன் நாவை அடக்கினால் அவன் பூரண புருஷனாக இருப்பான். வீண் வார்த்தைகள் பேசாமல் இருந்தால் அவன் பூரண புருஷனாக இருப்பான். As we go from maturity to maturity, which is the purpose and the will and the purpose of Christ as the church in the first place. அதற்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த விசுவாசிகளை பூரணத்துக்கு கொண்டு போவதற்கு அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும். செய்த தவறே செய்து கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? அவள் மனம் மாறி அவள் கர்த்தருக்குள்ளாக அறிந்து கொண்டு பூர்ணமாக மாறுவதற்கு அவருடைய நாவு மாற வேண்டும். ஆகவே தான் அதில் முதலாவதாக அந்த பாஷை வரங்களை கர்த்தர் தந்து நாவை அவர் ஆட்கொள்ளுகிறார். நம்முடைய நாவை நம்ம அவருக்கு கொடுக்கும் பொழுது, இந்த நாவினாலே அந்நிய பாஷைகளை நாம் பேசும் பொழுது அவரை பரிசுத்தமாக மாற்றுகிறார். வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி பேசுகிறான். அப்ப நம்ம பேசும் பொழுது, இந்த அந்நிய பாஷைகளை பேசும்போது நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது. நம்ம அதிகமாக தேவனுக்குள்ளாக பலம் அடைய முடியும். யோசித்து பாருங்க, வாழ்க்கையில் பல காரியம் நடக்கிறது, குழப்பங்கள் வருகிறது, சோர்வுகள் உண்டாகிறது. பல சமயங்களிலே நம்ம இந்த வாழ்க்கையை குறித்து யோசித்து ஏமாற்றத்தால் தோல்வியினாலே சோர்ந்து போகிறோம். அந்த சபையில் கர்த்தருக்காக நான் நிற்க முடியாது. ஆனால் நீ அந்நிய பாஷையில பேசி பாருங்கள், அந்த பாஷையில ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பக்தி விருத்தி உண்டாகும், விசுவாசம் மறுபடியும் தட்டி எழுப்பப்படும், ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அப்ப இந்த அந்நிய பாஷையில் பேசுகிற பாவம் செய்கிறது இல்லையா? அப்படி பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்களே என்று நம்ம யோசிக்கலாம். ஆகவே தான் வேதம் கற்றுத் தருகிறது, நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருங்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அப்ப அதிகமாக இந்த பாஷைகளை பேசுகிறதிலே, இந்த பாஷை வரங்களை செயலாற்றுகிறதிலே நாம் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் நாம் பக்தி விருத்தி அடைகிறோம் என்பதாகத்தான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது.
ஆகவேதான் ஏசாயாவை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய நாவை குறித்து அவர் அறிந்து கொண்டார். இதோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் தம்முடைய அக்னி தள்ளலினாலே அவருடைய நாவை தொட்டு இதோ இது உன்னை தொட்டதினாலே உன்னுடைய நாவு பரிசுத்தமாயிற்று என்று அவர் சொன்னார் அல்லவா? அப்படியாகவே இன்றைக்கும் அதே அந்த அந்நிய பாஷை வரத்தை அக்னியான பாஷையாக நம்முடைய நாவிலை வைத்த நாவை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்காகவே தான் இந்த பரிசுத்த ஆவியான பொழியப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் என்ன கற்றுத் தருகிறது? தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது பாவங்கள் நீங்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அவங்க விடுதலை உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான சகோதரன் வந்து ஒரு தேவ ஊழியக்காரத்திலிருந்து பேசும்படியாக வந்தாராம். என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆபாச சிந்தனைகள் வருகிறது, என்னால் அதை மேற்கொள்ள முடிவது இல்லை. பல சமயங்களில் நான் சரியான காரியம் யோசித்துக் கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள் அல்லது ஏதோ ஒரு போஸ்டர், ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆபாச சிந்தனைகள் எனக்குள்ளாக வந்து விடுகிறது. இதை எப்படி மேற்கொள்வது என்று அவர் கேட்டாராம். அந்த ஊழியக்காரர் சொன்ன காரியம் என்ன? உனக்குள்ளாக இந்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அவர் நுகத்தடிகளை முறித்து போடுகிறார். ஆகவே இந்த அந்நிய பாஷையை பேசுவதற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள் என்று கற்றுக் கொடுத்தாராம். அதை பின் விசுவாசியான இந்த மனிதர் சென்று அப்படியாக ஜெபித்த பொழுது அதிகமாக அந்நிய பாஷை ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். இந்த ஆபாச சிந்தனைகள் முற்றிலுமாக அவருடைய வாழ்க்கையை விட்டு விலகும்படியாக அவரே மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா! அதுதான் தேவன் கொடுக்கிற விடுதலை. அதற்கு நமக்கு இந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. பக்தி விருத்தி உண்டாவதற்காக இந்த பல பாஷை வரங்கள் நமக்கு தேவை. அதை நம்ம விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன்னுமாக ரெண்டு காரியங்களை இதை குறித்து நம்ம தியானித்து நம்ம இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த வரங்களை கர்த்தர் எதற்காக தந்திருக்கிறார்? எதற்காக கர்த்தர் வேறு பாஷையை நமக்கு தருகிறார்? நம்முடைய பாஷையை பேசாதபடிக்கு வேறு பாஷையை ஏன் கர்த்தர் தருகிறார் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 28:11 சொல்லுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். யார் பேசுவாராம்? கர்த்தர் பேசுவாராம். அவர் தான் நம்மோடு கூட பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுவார். நம்ம வாசித்த 1 கொரிந்தியர் நிருபத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்நிய பாஷையினாலே இந்த ஜனத்தோட பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாஷைகளில் வித்தியாசங்கள் உண்டு. பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் என்று சொல்லும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் மனுஷர்களுக்கு பாஷைகளை தந்திருக்கிறார். பல பாஷைகளை நாம் பேசுகிறோம். ஜெர்மன் மொழிகளை பேசுகிறோம், ஜப்பானிய மொழிகளை பேசுகிற மக்கள் உண்டு, மற்றுமாக தமிழ், ஆங்கிலம், மற்றுமாக ஹிந்தி, கன்னடா, எத்தனையோ மொழிகள் உண்டு. எல்லாம் மனுஷ பாஷைகள், மனுஷரோடு கூட பேசுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பாஷைகள். அப்படியாக தூதர்களுக்கு கர்த்தர் பாஷைகளை வைத்திருக்கிறாராம். நான் நினைக்கிறேன், ஒருவேளை கர்த்தர் காபிரியல் தூதனை அழைத்திருப்பார், அவருக்கு ஒரு தனியான மொழியை கொடுத்திருப்பார். நீங்களாம் என்ன செய்யணும்? கம்யூனிகேஷன், நீங்களாம் எல்லா உங்கள் மொழியும் உங்களுக்கு தந்துட்டேன் சொல்லி தந்திருப்பாரா இருக்கும். மிகாவேல கத்தை அழைத்திருப்பார். நீங்களாம் என்ன செய்யணும் தெரியுமா? யுத்தத்துக்கு சத்தம் போடணும், அப்போ யுத்த பாஷை உங்களுக்கு தருகிறேன் என்று தந்திருப்பாரா இருக்கும். அப்போ பார்த்தா தூதர்களுக்குள்ளாக பல பாஷைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா! பவுல் சொல்லுகிறார், நான் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்போ யோசித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில தூதர் பாஷைகள் உண்டு, மனுஷர் பாஷைகள் உண்டு. ஆனால் சிறந்த ஒரு பாஷை என்று சொன்னால் இயேசுவோடு தேவாதி தேவனோடு பேசுகிற ஒரு பாஷை. ஹல்லேலூயா! அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்நிய பாஷையினாலே பரியாச உதடுகளினாலே இந்த ஜனத்தோட பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப நான் அந்த பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பேசுகிறது யாரோட பேசுகிறோம்? தேவாதி தேவனோடு பேசுகிறோம். ஹல்லேலூயா! மற்றவர்களோடு பேசுவதல்ல, மனிதர்களோடு அல்ல, தேவாதி தேவனோடு பேசுகிறோம். கர்த்தர் அப்படி பேசுவதை விரும்புகிறார். யோசித்து பாருங்க, ஆதியிலே கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார், ஆதாமை ஏவாளையும் வைத்திருந்தார், அவர்களோடு கூட பேசினார் என்று வேதம் சொல்லியிருக்கு. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் வந்து ஆதாமோடு பேசினார். அப்போ எப்படி பேசியிருப்பார்? ஏதாவது மொழியைத்தானே பயன்படுத்தி இருக்கணும். எந்த மொழியில் அவர் பேசி இருப்பார் நமக்கு யாருக்கும் தெரியாது. சிலர் சொல்லுவாங்க தமிழ் மொழி தான் பழமையான மொழி, அங்கே தான் பேசியிருப்பார். சில சொல்லுவாங்க எப்ரேய மொழி தான் நிறைய எழுத்து வேலை இருக்குது, அதுதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் தமிழ் மொழி, எப்ரேய மொழி எல்லாம் உருவானது பாபேல் கோபுரத்தில் தான் உருவானது. ஹல்லேலூயா! அது வரைக்கும் அந்த மொழிலாம் எதுவுமே இல்லை. அதுக்கு முன்பாக இருந்து ஒரே ஒரு மொழி தான் வேதம் கற்றுத்தருகிறதை குறித்து ஆதியாகமத்திலே பூமி எங்கும் ஒரே விதமான பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. மெட்ராஸ் தமிழ், கோயம்புத்தூர் தமிழ், திருநெல்வேலி தமிழ் அப்படி இல்லை, ஒரே பேச்சு இருந்துச்சு, ஒரே பாஷை இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரே பாஷை. அந்த பாஷை எப்படிப்பட்ட பாஷையாக இருக்கணும்? அது கர்த்தர் பேசின பாஷை. பாருங்க, நீங்கள்லாம் ஒரு குழந்தை பிறகுது வீட்டில், அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, அந்த குழந்தை முதல் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறது, அது எந்த மொழியில் பேசுகிறது? நம்ம குடும்பத்தில், தமிழ் குடும்பத்தில் பிறந்த குழந்தை முதல் வார்த்தை ஜப்பானிய மொழியில் பேசினா அப்படி இருக்கும். யோசித்து பாருங்க, அது நடக்காத காரியம். அப்போ அந்த மொழியை எப்படி கற்றுக்கொள்கிறோம்? அப்பா அம்மா என்ன பாஷை பேசுகிறாங்களோ அதுதான் கற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் மதர் டங், தாய்மொழி என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆதாம் ஈவாளுக்கு யார் தாயும் தகப்பனுமா இருந்தவர்? அதுதான் தேவாதி தேவன். ஹல்லேலூயா! அப்போ அவர் ஒரு பாஷையை பேசினார்.
அந்த பாஷை என்ன ஆயிற்று? அந்த பாஷை எல்லா ஜனங்களுடைய பாஷையுமாக மாறிவிட்டது. அதுதான் ஒரே பாஷையாக ஒரே பேச்சுமாக இருந்தது உலகம் முழுமையாக. ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது தேவன் தம்முடைய சமூகத்திட்ட துரத்தி விட்டால் அந்த மனிதன் அந்த பாஷையை தன்னோடு எடுத்து கொண்டு போயிட்டான். அதை அவன் எவ்வளோ கொண்டு போயிட்டாங்க, தங்களுக்குள்ள பேசுவதற்கு பயன்படுத்த ஆரம்பித்துட்டாங்க. அந்த பாஷையில் மனுஷ பாஷையாக மாறிவிட்டது. அப்போ அது அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தாங்க. ஆதாமும் ஏவாளுக்கும் குழந்தை காயினும் ஆபில பிறந்தாங்க. அவங்களும் அந்த பாஷை தான் பேசியிருப்பாங்க. அவங்கள பிள்ளை அதுதான் பேசியிருப்பாங்க. ஏனோக்கு அந்த பாஷை தான் பேசியிருப்பார் அவர். இப்போ தேவனோட பேசினார்னு சொல்லுவோமே, அப்போ அவர் பேசின ஒரு அனுபவங்கள் வித்தியாசமாக அந்த கர்த்தரோட பேசும்போது தேவன் கொடுத்த மொழியிலே பேசியிருப்பார். இப்போ உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க வீட்டில், பாட்டி தாத்தா அதெல்லாம் கூப்பிட்டு பேசணும். அவங்க என்ன மொழியில் பேசணும்? இங்கிலீஷா? எல்லாம் வீட்டில் பாட்டி தாத்தெல்லாம் சொல்லுவாங்க. தமிழில் பேச சொல்லி கொடுவோம் பிள்ளைங்களுக்கு. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. தேவன் பேசின பாஷை அதுதான் நம்முடைய தாய்மொழி. பரலோகத்துக்கு சேர்ந்தவள் நமக்கு கொடுக்கப்பட்ட தாய்மொழி தான் அந்த மொழி. ஆனால் என்ன ஆயிற்று? மனிதன் அதை பாவத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்தான். தன்னை உயர்த்தி கொள்ளும்படியாக விரும்பினான். கர்த்தர் எல்லாரையும் சிதறடித்து பாஷைகளை வித்தியாசமாக மாற்றிவிட்டார். அப்போ அந்த பாஷை அது வரைக்கும் பேசிக்கொண்டு வந்த தாய்மொழி அந்நிய மொழியாக, அந்நிய பாஷையாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. Now it is changed to a foreign language, is a different language because we don't speak that anymore. மாறிடுச்சு. நான் கர்த்தர் சொன்னார், நான் என்னுடைய குமாரனை அனுப்ப போகிறேன், சாத்தானுடைய தலையை நான் நசுக்க போகிறேன். ஏதேன் தொடர்ந்து எதையெல்லாம் மனிதன் இழந்தானோ அதை நான் திரும்ப தரப்போகிறேன். பெற்றுக்கொண்ட சாபத்தை நான் விலக்கி நான் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன். அவருடைய அவமானத்தை நிந்தைகளை மாற்றி ஆசீர்வாதமாக கண்ணியமாக நான் மாற்றப் போகிறேன். அவனோடு கூட இருந்து நான் தேவனுடைய பிரசனத்தை அவனுக்கு நான் தரப்போகிறேன் என்று எல்லா கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த பாஷை வெளிப்படவில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பழைய யாராவது பாஷைக்கு மொழிபெயர்த்தான் சொல்லப்பட்டிருக்கிறதா? யாரும் இல்லை. எத்தனை எலியா இருந்தார், எலிசா இருந்தார், தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. யாருமே பாஷைகளை குறித்து பேசினது இல்லை. ஆனால் ஒரே ஒரு விதத்தில் ஒரு காரியத்தில் மாத்திரம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே வேறு பாஷைகளை குறித்து. இந்த பாஷை தெய்வாதி தேவனுடைய பாஷை. எதற்காக பயன்படுத்தப்பட்ட பாஷை? தேவன் தம்முடைய ஜனங்களோடு தம்முடைய பிள்ளையாகிய தானியேலோடு பேசுவதற்காக கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாஷை. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெல்தஷாசார் என்கிற ராஜா பெரிய விருந்து செய்தான். எல்லா பிரதானிகள்லாம் அழைத்து அனுப்பினான். தேசத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் குடித்து வெறித்தவர் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க என்று நினைத்து கொண்டார்கள். அப்பொழுது திடீரென்று கர்த்தர் ஒரு கையை அனுப்பினார், கை உறுப்பை அனுப்பினார். அந்த ஒரு விரல் ஒன்று, மனித விரல் ஒன்று தோன்றி அரண்மனைக்கு முன்பாக சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிற்று. அது எழுதின அந்த மொழி யாருக்கும் புரிந்து கொள்ள முடியும், மனுஷ பாஷை அல்ல. ஏன்னா அந்த நாளில் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யம் பல தேசங்களை கடந்து இருந்தது. அகாஸ்வேரன் ராஜ்யம் 128 தேசங்களை கடந்து இருந்தது அல்லவா? அப்போ எல்லா மொழிகளும் தெரிந்தவர்கள் இருந்திருப்பாங்க, எல்லா ஞானிகளும் இருந்திருப்பாங்க. இப்போ ஞானிகளை அழைத்து அனுப்ப சொல்லி ராஜா அனுப்புகிறார். வந்து இதை வாசித்து பார்க்க சொன்னால் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதே, யாருக்கும் தெரியாத ஒரு மொழி. அது யாருக்கு தெரியும்? தேவாதி தேவனுக்கு மாத்திரம் தான் தெரிந்த ஒரு மொழி. அப்போ உடனே தானியேலை அழைத்து அனுப்புகிறார்கள். ராஜா சொல்லுகிற தானியேலை பார்த்து, நீ பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது என்று நான் உன்னை குறித்து அறிந்திருக்கிறேன். அப்போ இதை வாசித்து எனக்கு இதோட பதிலை சொல்லு என்று சொன்ன உடனே அவர் தான் இதை வாசிக்கிறார். மெனே தெக்கேல் உபாசன். அது எந்த மொழியிலும் உள்ள ஒரு பாஷை அல்ல. நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டான். இவருடைய ராஜ்யத்தை மட்டிட்டு முடிவு உண்டாக்குவேன், பெருசியருக்கும் மேதியருக்கும் கொடுத்து விடு. எத்தனை வார்த்தை சொல்கிறோம். அத்தனை வார்த்தை பார்த்தீங்கன்னா மூன்று வார்த்தைகளில் தேவனுடைய பாஷை வெளிப்படுத்தி விட்டது. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பாஷை. ஹல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையை தரும்படியாகத்தான் கர்த்தர் மறுபடி கிறிஸ்தமானார். ஆனால் எப்போ அதை தருகிறார்? இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து மரித்து பின்பு பரலோகத்துக்கு சென்ற பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அப்பொழுது கொடுக்கப்படுகிற இந்த பாஷை தான் விசேஷமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு பாஷை. அதற்குத்தான் நாம் விரும்பி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனே உம்மோடு கூட பேசுகிற கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்த்தர் தம்முடைய பயன்பாட்டுக்கென்று வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த மொழி. எந்த மனுஷனுக்கு அது தெரியாத ஒரு மொழி, அந்த பாஷைகளை யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மொழி. ஆகவே தான் வேதம் அதை குறித்து அந்நிய பாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெந்தைக்கோஸ்து நாளில் ஊற்றப்பட்டது வேறு விதமான பாஷை, பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தா அவங்க பேசின பாஷைகளை எல்லாரும் புரிந்து கொண்டார்கள், மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள். அதெல்லாம் வந்து பார்த்தாங்க எருசலேமில் எல்லாம் சத்தம் போட்டு குய்யமுறை கத்திட்டு இருக்காங்களே, இப்போ என்னன்னு கேட்டிருப்பாங்க. பார்த்தா அவன் சும்மா கத்தலப்பா, அவன் பேசுகிற மொழி எனக்கு புரியுது, அவன் ஜப்பான் மொழி பேசுகிறான்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். இன்னும் இல்லை நான் பேசுகிற மொழி தான் இந்த ஆள் பேசுகிறாரு என் நிறுத்த சொல்லியிருப்பான். அப்போ எல்லாரும் மனிதர் பேசுகிற பாஷைகளை தான் பேசினார்கள். அது வேறு ஒரு வரம். அப்போ பற்பல பாஷைகளை பேசுகிறது என்பது பல மனிதருடைய மொழிகளில் பேசுகிற ஒரு வரம். ஆனால் தெய்வாதி தேவனோடு பேசுகிறது அந்நிய பாஷையின் வரம். ஹல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமான பாஷைகளை நான் பேசுகிறேன்.
நான் மனுஷர் பாஷைகளை பேசுகிறேன், நான் தூதர் பாஷைகளை பேசுகிறேன், பரலோக பாஷையை நான் பேசுகிறேன், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை அறிந்திருக்கிறேன். அவன் மனிதனுடைய பார்வைக்கு வாக்குக்கு எட்டாததுமான ஒரு வார்த்தைகளை கேட்டான், பாஷைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட எல்லா பாஷைகளையும் இருக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்காக நமக்கு ஒரு சீக்ரெட் சேனல், ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க கர்த்தர் தருகிறார். அந்த பாஷை யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாஷை. அந்த அனுபவத்தை குறித்து பவுலே அதை குறித்து எழுதுகிறார். அவரே சொல்லுகிறார். அதை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 14:2 அவர் சொல்லுகிறார், அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இதுதான் அந்த அந்நிய பாஷை வரங்களின் ஒரு அனுபவம். மனுஷர்களுக்கு புரியாது, ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று யோசிப்பார்கள். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மெனே தெக்கேல் உப்பாசிட்டு சொன்னால் எத்தனை பேர் புரிந்து கொள்வீர்கள்? இன்றைக்கு யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சங்கேத பாஷை, ஒரு விசேஷித்த பாஷை, ஒரு குறுகின ஒரு பாஷை, சிறிய வார்த்தைகளை பேசி பல காரியங்களை தெளிவுபடுத்துகிற ஒரு பாஷை, வெளிப்பாட்டு வரங்களை கொண்டு வருகிற பாஷை, தீர்க்கதரிசன வரத்தை கொண்டு வருகிற பாஷை, பிசாசை எதிர்த்து யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு பாஷை, அதுதான் ஒரு அந்நிய பாஷை. ஹல்லேலூயா! இந்த பாஷைகளை பேசுகிறவன் தனக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரிய ரகசியங்களை பேசுகிறானா? நீங்கள் ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க வருகிறீர்கள் அல்லது ஒரு சபையில ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை உங்களை சொந்த மொழியிலே இப்போ வைத்து ஜெபித்தால் மற்றவர்கள்லாம் தெரிந்துவிடும். அந்த சமயத்தில் அந்த அந்நிய பாஷையை பயன்படுத்தி ஜெபிக்கலாம். ஆவியான ஒரு பொறுப்பெடுத்து ஜெபிக்க ஆரம்பிப்பார். அது மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் கர்த்தர் இந்த வல்லமை வரத்தை அதிகமாக எல்லாமே ஊற்றப் போகிறார். ஏன்னு சொன்னால், கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்து எழும்பி வருவான். முழு உலகத்தை தன்னுடைய ஆளுகைகளுக்காக வைத்துக் கொள்ளுவான். யாரும் மறைந்து கொள்ள முடியாது. வேதம் சொல்லி இருக்கிறது, அந்த நாட்களில் அநேகர் எங்களை பார்த்து மலைகளே எங்கள் மேல் விழுங்கள், காடுகளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல தொடங்குவார்கள். ஆனால் அவள் எங்கும் ஓடி ஓடி இழைப்பாது கண்டடைய முடியாத அளவுக்கு ஓடிக்கொண்டு இருப்பார்களாம். இன்றைக்கு பார்த்தா இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாளிலே அந்நிய பாஷையிலே சத்ரு கடைசி நாளிலே எல்லா மனிதர்களும் மேற்பார்வை செய்யும்படியாக அந்த அந்தி கிறிஸ்து தனக்காக பயன்படுத்தும்படியாக இந்த காரியங்களை உருவாக்கி கொண்டே வருகிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹியூமனாய்ட் ரோபாட்ஸ் வந்து விட்டது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மூலமாக பேசுகிற தொழில் திறமைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய பாஷைகள் உருவாக்குகிற திறன் படைத்த நுண்ணறிவுகள் இப்பொழுது வந்திருக்கிறது. அப்பெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் கடைசி நாள் அந்தி கிறிஸ்து தனக்காக அவன் பயன்படுத்தி விடுவான். அப்போ நீங்கள் என்ன பேசினாலும் அவருக்கு தெரிந்துவிடும். நீங்கள் பூமியின் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் பேசினது அவருக்கு தெரிந்துவிடும். நீங்கள் பேசுவதை குறித்து எல்லா இடங்களும் உங்களுக்கு தெரிந்துவிடும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பேசுறதுலாம் உங்களுக்கு இப்போவே எல்லாம் யாரோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் பேசுகிற உங்கள் ஃபோன் உங்களுக்கு கேட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். ஏதாவது சொல்லி பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் பேசி பாருங்கள், உங்கள் ஃபோன் உடனே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சம்படி இஸ் மானிட்டரிங் ஆல்ரெடி. அதுக்குரிய எல்லா தொழில்நுட்பங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. பார்த்தா 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி, சீன தேசத்தில் இப்போ புதிதாக ஒரு சிறிய மைக்ரோ ரோபாட் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட படம். ஒரு கையில் வைத்திருக்கிறான். அது பார்த்தீங்கன்னா கொசுவை போல் இருக்குது. அது பேரே கொசுவை போல் இருக்குது. பட் யூ நோ வாட் தட் இஸ்? இட் இஸ் சம்திங் ஃபார்ம் லைக் எ மஸ்கிட்டோ. அது ஸ்பை பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய ட்ரோன். இட்ஸ் எ ஸ்மால் ட்ரோன். இது அனுப்பிட்டாங்களா போதும், 1000 கணக்கில் அனுப்பிட்டாங்களா போதும். அதை அனுப்புனா அது யுத்த காலத்தில் உள்ள யார் பேசுவ ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக சீன இராணுவம் பயன்படுத்துவதற்காக முடிவு செய்திருக்கிறது. இது நான் சும்மா நினைத்துக் கொள்ளாதுங்க. வேதம் சொல்லி நான் அதை ஹெட்லைனை படிக்கிறேன் பாருங்கள். அது நியூஸில் போடப்பட்ட செய்தி. சைனா அன்வெயில்ஸ் ஈரி மஸ்கிட்டோ சைஸ்டு ட்ரோன் டிசைன்ட் ஃபார் ஸ்டெல்த் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ். எங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதை நான் டீட்டெயிலில் படித்து பார்த்தேன். அதை உருவாக்கிய அந்த விஞ்ஞானியோட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹியர் இன் மை ஹேண்ட் இஸ் மஸ்கிட்டோ லைக் டைப் ஆஃப் ரோபாட், said Liang Xiang, an NUDT student who was holding the tiny drone between his fingers in a video shared by state media last weekend. Microscopic, miniature, bionic robots like this one are especially suited for information reconnaissance and special missions on the battlefield. This is a report that is coming out of China. China has already included that in their military. Hallelujah. யோசித்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த நம்முடைய இருக்கிற இந்த அறைக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு 10 ரோபாட் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ட்ரோன் நமக்கு தெரியுமா இது இருக்குன்னு? ஆனால் பேசுறதெல்லாம் எடுத்து கொண்டு போய்ட்டு இருக்கும். நீங்கள் ஃபோன் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, வைக்காட்டாலும் பரவாயில்ல, உங்களை ஒட்டு கேட்க ஆள் வச்சுருப்பான்.
அதுதான் சத்துரு வரப்போகிற நாட்டில் பயன்படுத்துகிற காரியங்கள். உங்களை தான் பயப்படுத்துவதுக்காக சொல்கிறேன், யோசிக்க வேண்டாம். இந்த நாளிலே நம்ம தேவனோடு தொடர்பில் இல்லை என்று சொன்னால் நாம் விடுபட்டு போய்விடுவோம். ஹல்லேலூயா. கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி எச்சரித்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் கர்த்தர் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டே பலப்படுத்தி கொண்டே வருகிறார். எழுப்புதலை அனுப்பி கொண்டே வருகிறார். இன்றைக்கு நமக்கு அந்த எழுப்புதல் தேவை, அந்த அக்கினி நமக்கு தேவை. பிரசங்கிகளை பார்க்கிறோம். பிரசங்கி 10:20 சொல்லுகிறது, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. பாருங்க, ராஜாவை மாத்திரம் இல்ல, பணக்காரனை கூட சொல்லிடாது ஒன்றும். எந்த பணக்காரன் கவர்மெண்ட் கூட சேர்ந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. பணக்காரங்க மூலமாக தான் இன்றைக்கு அரசாங்கங்கள் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்போ சொல்லப்படுகிறது, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும். அந்த மினியேச்சர் ட்ரோன் அதை எடுத்து கொண்டு போயிடும். அது பறவை தான், அதை எடுத்துக்கொண்டு போகும். செட்டைகள் உள்ளது செய்தியை அறிவிக்கும். அது எப்போ நடக்கிறது? இப்போ நமக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிற வசனங்கள். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள், வெளிப்போடு இருக்க வேண்டிய நாட்கள். இந்த கடைசி நாட்களிலே தான் நாம் அதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு, நாம் தேவனோடு பேசுவதற்கு ஒரு பரலோக பாஷையை கத்த தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த ட்ரோனாலும் புரிந்து கொள்ள முடியாது, எந்த விதமான அந்நிய காரியம் புரிந்து கொள்ள முடியாது, எந்த மனுஷர்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஆவிகளினாலும் புரிந்து கொள்ள முடியாது, பிசாசினாலும் புரிந்து கொள்ள முடியாது. தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் தேவை, எனக்கு இந்த அனுபவம் தேவை. நம்ம விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய, விரும்பினால் தான் கத்த தருவார். இப்போ முதலாவதாக இந்த பாஷை வரங்களை கத்த எதற்காக செயல்படுத்துகிறார்? நம்ம தேவனோடு கூட பேசி நம்முடைய வாழ்க்கை பக்தி விருத்தி அடைவதற்காக. ரெண்டாவது எதற்காக தருகிறார்? நாம் பாதுகாக்கப்பட்டு தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிற, மறுபடியுமாக ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்த அதே உறவுக்குள்ளாக வருவதற்காக, புதுப்பிக்கப்பட்ட ஒரு எழுப்புதலின் காலத்துக்குள்ளே வருவதற்காக இந்த பாஷை வரங்களை கர்த்தர் நமக்கு என்று தருகிறார். நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், தேவனை பார்த்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். டாக்டர் பால் யாங்கிச் அப்படி சொன்னாங்களாம், அவங்க ஜெபிக்கும் பொழுது இப்படி அவங்க ஜெபிப்பாங்களாம். 3 மணி நேரம் அவங்க ஜெபிப்பார்களாம். முதல் மணி நேரம் அவங்க தன்னுடைய தாய் மொழியில, கொரிய மொழியிலே என்னுடைய சமூகத்தை எல்லாத்தையும் பேசி ஜெபித்து கர்த்தர் சூழ்நிலை அர்ப்பணித்து ஜெபிப்பார்களாம். கருத்தோடு ஜெபிக்கிற ஒரு காரியம், ஜெப குறிப்புகளை சொல்லி சொல்லுகிற காரியம். 2வது மணி நேரத்தில் அதே ஜெப குறிப்புகளை அந்நிய பாஷைகளே அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்களாம். நம்முடைய வாழ்க்கையை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த விருத்தியை நமக்கு தருவார். அப்போ அந்த பாஷையை ஜெபிக்கும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதற்காக நான் ஜெபிக்கிறேன். அநேக முறைகளில் அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு காரியத்தை நம்ம பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அந்நிய பாஷையினாலே அதே காரியத்துக்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் உற்சாகப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ 1 மணி நேரம் தாய்மொழியில ஜெபிப்பாராம், 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலே அதே ஜெப குறிப்புகளை சொல்லி அவர் ஜெபிப்பாராம். கடைசி 1 மணி நேரத்தில் தன்னுடைய நாவை முற்றிலுமாக கர்த்தருக்கு அர்ப்பணித்து கொடுத்து எந்த காரியத்தை உள்ளத்தில் கொண்டு வராதபடி பரிசுத்த ஆவியானவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். இப்படி உள்ளத்துக்குள்ளாக விசேஷ தரிசனங்களை கர்த்தர் தருகிற நேரம் என்று அவர் சொல்லுகிறார். பல காரியம் சொல்லும் பொழுது அவர் அநேக காரியம் பெற்றுக் கொள்வாராம். அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் தந்து அவரோடு கூட பேசுவாராம். அதுதான் அவருடைய ஜெபத்தின் ரகசியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ரகசியத்தை பேசுகிற அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இது யாரோ சும்மா பைத்தியம் போல பேசிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் அந்த அனுபவத்தை, அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவீர்கள். நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ளணும். இது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்லி முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும், 2வதாக அதை விரும்ப வேண்டும், 3வதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாட்களிலே நம்முடைய சபையிலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிற நாட்கள் வந்து விட்டது. கர்த்தர் வித்தியாசமாக பயன்படுத்தப்படுகிற நாட்கள் வந்து விட்டது. கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற காலம் வந்து விட்டது. அதற்காக ஜெபிக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. விடுபட்டு போகக்கூடாது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபிக்கிற கர்த்தாவே நான் விடுபட்டு போகக்கூடாது. இந்த ஆசீர்வாத மழை என் மேலே ஊற்றப்பட வேண்டும், எழுப்புதல் மழை என் மேலே ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் அனுபவத்தை நிச்சயமாகவே தருவார். கடைசியாக 3வதாக இந்த பாஷை வரங்களை எதற்காக தருகிறார்? முதலாவதாக பக்தி விருத்தி உண்டாவதற்காக, 2வதாக நாம் தேவனோடு ரகசியங்களை பேசுகிற அந்த ஆதி நிலைமைக்கு மறுபடியும் திரும்பி வருவதற்காக, 3வதாக தேவனுடைய சத்தியத்தை உலகமெங்கும் சொல்லுவதற்காக கர்த்தர் இந்த பாஷை வரங்களை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த யூதர்கள் முதலாவதாக இந்த தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தாங்க. 120 பேர் தான் ஜெபித்தாங்க. இஸ்ரவேலில் 120 பேர் தான் ஜெபித்தாங்க. அந்த 120 பேர் மேலே ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்களுக்கெல்லாம் தெரிந்தது ஒரே எபிரேய மொழி தான், யூத பாஷை தான். அந்த பாஷைகளை சொல்லி தேவனுடைய சத்தியத்தை உலகமெங்கும் சொல்ல முடியாது. அந்த பாஷைகள் மாற வேண்டும். ஆகவே தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அது மேலே ஊற்றப்பட்ட வரம் எப்படிப்பட்ட வரம்? அது பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை அவளுக்கு உடனடியாக கர்த்தர் ஊற்றி கொடுத்தார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 7
7 முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்திய தேசத்தார்களும் சிரேன பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளை குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூதமாக்கத்து அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்ப எத்தனை மொழிகள் இருந்துக்குன்னு பாருங்க. இத்தனை மொழிகளிலும் பேசுகிற மக்கள் எழும்பி விட்டார்கள். ஒரே நேரத்தில் எழும்பி விட்டார்கள். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இப்போ நம்முடைய மத்தியில் நம்மலாம் இருக்கிறோம். திடீர்னு ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். திடீர்னு வருகிற ஒரு கொரிய மொழி பேசுகிற ஒரு சகோதரர் சொல்லி, நீங்கள் என்கிட்ட பேச சொல்கிறாரு, ஹிந்தி மொழி பேசுகிற சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு மாற்றத்தை கதை கொண்டு வர முடியும். அந்த ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விரும்பினால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஏன் அந்த மொழி வரங்கள் அதிகமாக செயல்படுவது இல்லை? நம்ம தான் ஜெபித்து பெற்றுக்கொள்ளவில்லை, குறைந்து இருக்கிறோம். நம்ம தேவனுக்காக விசேஷமாக சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வரங்களை எல்லாருக்கும் தருகிறார். இங்கே எல்லாரும் யோசிக்கலாம், இது ஒருவேளை 2000 வருஷத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வரம் இப்போல்லாம் செயல்பட்டது இல்லை என்று நம்ம நினைக்கலாம். நம்ம தான் கர்த்தரை மட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். தேவனை ஒரு கட்டத்துக்குள்ள வரைந்து வைத்து இதுக்குள்ள தான் அவனுடைய வசனம் என்று சொல்லி விடுகிறோம். சில வசனங்கள் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறோம், இது 2000 வருஷத்துக்கு முன்பாக உள்ளது, எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறோம். சில வசனங்களை வரைந்து கொண்டு இது யூதருக்கு உள்ளது, எனக்கு உள்ளது இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். சில வசனங்களை மாற்ற வரைந்து கொண்டு இதுதான் எனக்கு என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நிச்சயமாக அப்படியாக முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! வார்த்தைகளை சொல்லப்பட்டது நிச்சயமாய் நிறைவேறும். அதை முழுமையாக ஒரு குழந்தை போல விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொண்டு நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை செயலாற்றுவார் நம்முடைய வாழ்க்கையிலே. எனக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரி டிஃப்ரெண்ட் டிஸ்பென்சேஷன் என்று சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் பீரியட் கான்டெக்ட் டிஃபரன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஆனால் வசனங்கள் ஒவ்வொன்றையும் வாசித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தினாலே என்ன பிரயோஜனம் என்கிற ஒரே கேள்வியோடு ஒரே சிந்தையோடு நீங்கள் கேட்டு ஜெபித்தால் போதும், கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். வேதத்தில் என்ன சொல்லுகிறதோ அந்த காரியத்தை நிச்சயமாக வெளியாக விளங்க பண்ணுகிற தேவன் அவர். அதுதான் சொல்லுங்கள், எல்லாரும் பேசி பெற்றுக்கொண்டான்னு சொன்னால் இது எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற பாஷை, அந்த பாஷை வரங்களை அவர் தருகிறார். இந்த பாஷை வரங்கள் அந்த நாட்களுக்குரியதல்ல, இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த வரங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1963 ஆண்டு நம்ம எல்லாம் நிறைய பேர் பிறக்க முன்னாலேயே ஒரு சிலர் தான் இருப்பீங்க 1963 பிறந்தவங்க. அந்த நாட்களில் இந்தோனேசியாவில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் ஊற்றப்பட்டது. இந்தோனேசியா என்கிறது இப்படி அமெரிக்க தேசத்தை காட்டிலும் பெரிய ஒரு தேசம், பரப்பளவிலே அதிகமான ஒரு தேசம். ஆனால் அமெரிக்க தேசத்திலே பெரும்பாலான பகுதிகள் நிலப்பரப்பாக இருக்கிறது, நீர்ப்பரப்பாக நிலப்பரப்பாக இருக்கிறது. ஆனால் இந்தோனேசியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பகுதிகள் நீர்ப்பரப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறு சிறு தீவுகள் கூட்டங்களாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3800 தீவுகள் அங்கே காணப்படுகிறது. தீவு கூட்டங்களுக்கு தான் பெயர் இந்தோனேசியா தேசம் என்பது. அந்த தேசத்தில் ஒரே ஒரு தீவு கூட்டம் தான் திமோர் என்கிற தீவு கூட்டம். அதில் இருந்த ஒரு சின்ன ஒரு ஊர் சியோ என்கிற ஒரு ஊர், சியோ என்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் தான் கர்த்தர் 1963 தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினார், தம்முடைய வல்லமை ஊற்றினார். மறுபடியும் எழுப்புதல் அக்னி அவர் ஊற்ற ஆரம்பித்தார். எங்கே அவர் ஊற்றினாராம்? அங்கே காணப்பட்ட ஒரு பிரெஸ்பிட்டேரியன் ஒரு சபை பிரிவை சேர்ந்த ஒரு சபை. அந்த சபையில் அந்த எழுப்புதல் அக்னி ஊற்றப்பட்டது. இந்த பிரெஸ்பிட்டேரியன் சபை பிரிவை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நாங்களும் அப்படிப்பட்ட சபையில் வளர்ந்து வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆராதனை முறைகளை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன ஜபத்தை யார் செய்யணும், பாஸ்டர் என்ன ஜபத்தை சொல்லணும், அது சொன்னோடனே நம்ம ஆமையும் சொல்லணுமா அல்லது மறுமொழியாக வேற ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெஸ்பான்சிவ் ரீடிங் அதில் எழுதப்பட்டிருக்கும். விசுவாச பிரமாணம் ரெஸ்பான்சிவ் ரீடிங் எழுதப்பட்டிருக்கும். அதை தான் பார்த்து ஆராதனை நடத்தி கொள்வோம். எப்போ உட்கார்ந்துருக்கணும், எப்போ எழுந்திருக்கணும் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்போ திடீர்னு எல்லாரும் உட்கார்ந்து ஒருத்தர் எழுப்பினா எல்லாம் பார்ப்பாங்க, என்ன இந்த ஏதோ பிரச்சனை பார்ப்பாங்க. எல்லோரும் நின்றுருந்தா ஒருத்தர் உட்கார்ந்தா எல்லாம் ஏன் அவங்கள்ட்ட உட்கார்ந்தான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படியாக எல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டெக்கோரம், சர்ச்சில் ஒரு டெக்கோரம் இருக்கணும், கண்ணியம் இருக்கணும். அப்படி தான் சபை நடக்கும் தெரியுமா? பிரெஸ்பிட்டேரியன் சபை அப்படிப்பட்ட ஒரு சபை தான். அந்த சபையில் இந்த ஆவியார் ஊற்றப்பட்டாராம். அப்போ அந்த எழுப்பு சமயத்தில் அங்கே உட்கார்ந்துருந்த ஒரு இளம் வாலிபன், 19 வயது நிரம்பிய ஒரு வாலிபன், அவருடைய பெயர் மெல்சோர் சொல்லுறாங்க, மெல்சோரி, அதுதான் அவருடைய பெயர், மெல்சோரி என்கிறது அவருடைய பெயர். அந்த வாலிபர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ உட்கார்ந்து திடீர்னு ஒரு சகோதரி எழுப்பி நின்று கைகளை உயர்த்தி நிற்கிறாங்களாம். இவருக்கு ஒரே மனசுக்குள்ளே பதைக்குது, ஏன் இந்த அம்மா சபையை அசட்டை பண்ணுறாங்களே, சபையை அலட்சியம் பண்ணுறாங்களே, எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க, இந்த அம்மா எழுப்பின்னு கையை உயர்த்தி நிற்கிறாங்க, கையை ஏன் உயர்த்தணும்? நீ நம்மளாம் சொல்கிறோம்ல, ஒர்ஷிப்பில் பாட்டு பாட சொன்னால் எத்தனை பேர் கை தூக்குறீங்க? 90% நான் சொல்கிறேன் கையை தூக்க மாட்டீங்க. நம்ம சொல்கிறோம் இல்லை பெந்தை கோஸ்தே மக்கள்ப்பா, நீங்கள் ஏன் கை தூக்கணும் சொல்கிறீங்களா இல்லையா? அந்த சபை அப்படி தான் இருந்துச்சு. யாரும் கை தூக்குவானாங்க.
இந்த அம்மா அந்த சகோதரி எழுப்பி கையை ஊற்றி நிற்கிறாங்க. உட்கார்ந்து இந்த இளம் வாலிபன் 19 வயசு, அங்கே தான் சண்டே ஸ்கூலில் படித்தவர். அவர் அதே ஸ்கூலில் சண்டே ஸ்கூலில் படித்து வளர்ந்தவர் தான். அவருக்குள்ளத்தில் ஒரு கேள்வி, இந்த அம்மா என் கையை தூக்கி இருக்கிற சகோதரிக்கு ஏதோ பிரச்சனை என்று யோசித்த பொழுது திடீரென்று ஆவியான ஒரு வசனத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தினார். சண்டே ஸ்கூலில் படித்த ஒரு வசனம் உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்குமா? சங்கீதம் 134:2 யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 134:2. இந்த இளம் வாலிபுடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசுகிறார். எழுப்புதல் அக்னி ஊற்றப்பட போகிறது. இவருடைய உள்ளத்தில் அதை குறித்து எதிர்ப்பாக ஒரு காரியம் எண்ணம் வருகிறது. ஆவியானவர் அவரோடு கூட பேசி இந்த வசனத்தை பார் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 134:2. ஆமென். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா lift up your hands in the sanctuary and bless the Lord. அதை பார்த்து அவருக்கு மனசில் தெரிஞ்சு, ஓகே இது கர்த்தர் தான் சொல்லியிருக்க காரியம், சபையில் கையெல்லாம் உயர்த்தலாம் போல் இருக்குது, எனக்கு தான் தெரியாமல் போயிடுச்சு என்று சொல்லி அவருக்கு அப்போ தான் புரிந்தது. ஹல்லேலூயா. அப்போ திடீர்னு அந்த அம்மா அந்த கையை ஊற்றி பார்க்கும்போது ஒரு காற்று அடிக்கிற சத்தம் உண்டாக ஆரம்பித்ததான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதி அப்போது திருச்சபை எப்படி நடந்ததோ, ஜன்னல்கள் வழியாக காற்று அந்த அறைக்குள்ளாக வருவது எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த காற்று அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி. யாருக்கும் புரியவில்லை, சத்தம் எங்கே இருந்து வருகிறது யாருக்கும் புரியவில்லை. இவர் பக்கத்தில் உட்கார்ந்தா பக்கத்தில் அந்த சொந்த அக்கா உட்கார்ந்துருக்கிறாங்க, சகோதரி. அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அக்கா தெரியுதா, ஐ யூ ஹியரிங் திஸ் நாய்ஸ், சத்தம் கேட்குது தெரியுதான்னு கேட்டேன். அந்த அக்கா சொன்னேன், ஆமாம் ஐம் ஹியரிங் பட் லெட்ஸ் ஜஸ்ட் ப்ரே. ஒரு பெரிய ஒரு ஜெப ஆவி ஊற்றப்பட எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த காற்று அடிக்கிற சத்தமாக கேட்டுக்கொண்டு இருக்கு. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீரென்று மற்றொரு எழுந்து கைகளை உயர்த்திக் கொள்ளுகிறார். மற்றொரு எழுந்து கையை உயர்த்திக் கொள்ளுகிறார். திடீரென்று முன்பாக இருந்த ஒரு வயதான மூதாட்டி, அவங்களுக்கு தமிழ் ஒன்றுமே அவளுக்கு கல்வி அறிவு இல்லாதவங்க, அவங்க சுத்த ஆங்கிலத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கிறதுக்கு இருக்கு. நான் இது பள்ளிக்கூடத்தில் படித்த ஆங்கிலம் அல்லவா, இந்த அம்மாவுக்கு நம்முடைய சொந்த இந்தோனேசிய மொழியே தெரியாதே, இந்த மொழி இந்த அம்மா பேசுகிறாங்க, அது ஆங்கிலத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய உள்ளம் தொடர்பு நடுக்கத்தோடு கூட எழும்பி நின்றார் அவரும் கூட. திடீர்னு பார்த்தா 4 வருஷம் தள்ளி ஒரு ஜெர்மனிய மொழியில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பக்கத்தில் இருந்த இன்னொரு வயதான பாட்டி என்ன சொல்லுன்னு தெரியாதபடி ஷலோம் ஷலோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. எபிரேய பாஷையில் அவங்க ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பற்பல பாஷைகளின் வரம் 1963 மறுபடியும் ஊற்றப்பட்டது அந்த இந்தோனேசிய தீவு கூட்டத்தில். அதில் தான் கர்த்தரோடு பேச ஆரம்பித்தார். இந்த மெல்தோரை எடுத்து அவர் சொன்னார், மெல்தோரியை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் அமெரிக்க தேசத்துக்கு அனுப்ப போகிறேன். அமெரிக்க தேசத்துக்காக நான் வைத்திருக்கிற ஒரு செய்தி ஒன்று உண்டு, நீ எடுத்துக்கொண்டு அமெரிக்க தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவரோடு கூட பேசினார். என்னோட உள்ளம் நடுக்கம் பற்றி கொண்டது. எப்படி முடியும், எனக்கு பணபலம் இல்லை, நான் வேறு இடங்களுக்கு சென்றதில்லை, நான் அந்நிய அந்த ஆங்கிலத்தில் பேச நான் தெரியாதவன் என்று சொல்லி அவர் பல விதங்களை சொல்லி காண்பித்தாராம். ஆனால் கத்த சொன்னார், ஒரு நாளிலே இந்த 2 நாள் தான் இருக்கிறதுப்பா, யூ கோயிங் டு அமெரிக்கா என்று சொன்னாராம். இவர் இருந்தது சியோ என்கிற ஒரு ஊர். இவர் உடனே கத்த சொல்லிட்டார் அவர்கிட்ட பேசும்போது, நீ எல்லாட்டையும் சொல்லு, நீ அமெரிக்க தேசத்துக்கு போக போறேன் என்று எல்லா இடத்தையும் சொல்லு என்று அவர் சொன்னாராம். இவருக்கு உடனே போய் எல்லாட்டையும் சொல்ல ஆரம்பித்து விட்டார், நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் என்று சொல்லி. எங்கள் அப்பாட்ட போய் சொன்னோன்னே எங்கள் அப்பா சொன்னாராம், I am so glad you shared that with me. Please keep your mouth shut. Everyone will think that you are gone mad. அப்படி அவங்க அப்பா சொன்னாராம். ஆனால் கத்த சொல்லிட்டு 2 நாளில் போக போகிறேன். 2 நாளில் போன கையில் பணம் கிடையாது. அது இருக்கிற சியோ என்கிற இடத்துல இருந்து அந்த தீவு கூட்டத்தில் முக்கியமான ஒரு நகரம், ஒரு விமானம் போகிற தளம் இருக்கிற நகரத்துக்கு போனால் அது 78 மைல் தூரம் உள்ளது. அது பயணம் செய்து காட்டில் நடந்து தான் பயணம் செய்ய வேண்டும். அங்கே சாலை போக்குவரத்துகள் கிடையாது, போக்குவரத்துக்கு போகிற பஸ் எல்லாம் கிடையாது. அப்போ அதில் நடந்து போவதற்கே பல நாட்கள் ஆகும். அவர் இருக்கிற சியோவில் இருக்கிற எப்படி முடியும்? ஆனால் கத்த சொல்லி 2 நாளில் நீ போகிற அமெரிக்க தேசத்துக்கு என்று சொல்லி. ஆனால் அடுத்த நாள் தான் நடந்தது. திடீர்னு இவருக்கு தெரியாத விதமாக 2 சகோதரிகள் வந்து நிற்கிறாங்க வீட்டில். அவங்க சொல்லுவாங்க, ஜக்காத்தாலேருந்து வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஜக்காத்தா வேறு ஒரு தீவு கூட்டத்தில் இருந்த ஒரு நகரம். கர்த்தர் சொன்ன காரியம் இதுதான், எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டார், நீ போய் இந்த மெல்தோரியை அழைத்து கொண்டு வந்து ஜக்காத்தில் கொண்டு வந்து விடு என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. நாங்கள் அதனால அங்கே ஏர்பிளைன் எடுத்து வந்தோம். அந்த திமோரில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஜீப் ஒன்று நாங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறோம், எங்களோடு கூட வா, உன்னை கொண்டு போய் ஜக்காத்தா கொண்டு போகிற சொன்னாங்க. ஒரே அதே நாள் 2வது நாள் அடுத்த நாளில் கர்த்தர் மாற்றத்தை ஆரம்பித்து விட்டார். நேராக ஜக்காத்தாக்கு வந்துட்டார். அவன் அமெரிக்க தேசத்துக்கு வந்தால் ஜக்காத்தா வந்தால் போதுமா? பணம் இங்கே ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு டிக்கெட்டு கிடையாது. விட்டு விசா யார் தருவாங்க? விசா உண்டு இல்லவா? இப்போ கர்த்தர் சொன்னார், நீ போய் அமெரிக்கன் கான்சுலேட்டில் போய் பேசு, அவங்களுக்கு விசா தருவாங்க என்று கர்த்தர் சொன்னார். இவரு சரின்னு ரொம்ப தைரியமாக சென்றாராம். அமெரிக்கன் கான்சுலேட் சென்ற உடனே ஒரு அதிகாரி உட்கார்ந்துருந்தார். அவர்கிட்ட பார்த்து கேட்டால், நான் அமெரிக்கத்துக்கு போகணும், விசா தாங்க. அவர் சொன்னாராம், உனக்கு யார் ஸ்பான்சர் இருக்கிறாங்க? ஹூ இஸ் த ஸ்பான்சர்? அவர் சொன்னார், ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் தான் எனக்கு ஸ்பான்சர் என்று சொன்னாராம். அந்த கான்சுலேட் அவர் பார்த்தா, மேபி ஹீஸ் அ குட் கை பட் ஹீ கேன் நாட் பி அ ஸ்பான்சர், கோ அவே.
என்னடா இந்த கத்ததான் சொன்னார், இப்போ விசா கிடைக்கல என்ன செய்யறது? துக்கத்தோடு வெளியே வந்தார். மதிய உணவு வருந்தது கஷ்டம் பொழுது கத்த சொன்ன, இல்லை சாப்பிட்டுட்டு நீ மறுபடியும் போ, நான் வைத்திருக்கிறேன் சொல்லி கத்தர் பின்னார். இவர் மறுபடியும் உள்ளே போகிறார். அங்கே பார்த்தா இப்போ அந்த அதிகாரி காணல, வேற யாரோ உட்காந்துருக்காங்க, வேற ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க. So happened that she is that guy's boss. She's a chief counsel. அவங்ககிட்ட போய் எனக்கு விசா வேணும். அந்த சகோதரி கேட்டாங்கன்னா அவங்க யார் ஸ்பான்சர் இருக்கிறாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை ஸ்பான்சர் சொன்ன. ஒரு கேள்வி கேட்காம கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா? கையெழுத்து போட்டு கொடுத்து கேட்டாங்களா, மேபி யூ வில் பிகம் a burden to America, உன்னை யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாராம். மை ஜீசஸ் takes care of the whole world. I will be left behind only if he goes bankrupt. That is the biggest reserve I can give it to you. ஒரு கேள்வி கேட்கலாம், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ டிக்கெட்டுக்கு எப்படி வெளி கிடைக்கும்? அதுக்கு வெளியே வரான். அவருக்கு ஒரு கேபிள் வருகிறது. அந்த காலத்தில் தலைக்கிறதான் கேபிள். அந்த கேபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பேன் அமெரிக்கன் கவுண்டருக்கு போ, உன்னுடைய பேரில் அமெரிக்க தேசத்துக்கு லாஸ் ஏஞ்சலஸுக்கு டிக்கெட் இருக்கிறது, நீ காசுலாம் கொடுக்க வேண்டாம், எல்லாம் கொடுத்து முடித்து விட்டு டிக்கெட்டை விட்டு வாங்கி கொண்டு வந்து சேர்ந்து சொல்லி. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் சொன்ன காரியம். அப்போ ஜெபித்தாராம், எல்லாத்தையும் இவ்வளோ அற்புதமாக செய்துட்டீங்க கர்த்தாவே, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, எனக்கு மொழி தான் தெரியாது. நாங்கள் போய் என்ன சொல்லுவேன்? அந்த மக்கள்லாம் பார்த்தா என் காட் ட்ரஸ்ட் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இயேசுவை அறிந்தவர்கள். அவங்க ஒவ்வொருவரும் பணத்தை கொடுத்து வாங்கும்போதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள். நான் போய் அவளுக்கு என்ன வாசனத்தை சொல்ல முடியும்? அவளுக்கு போய் நான் என்ன வார்த்தையை சொல்ல முடியும்? என்ன செய்தியை நான் கொண்டு போக முடியும் என்று கேட்டோடனே கத்த சொன்ன காரியம், என்னுடைய ஆவியான ஒரு உண்மையிலே இருப்பார். He will open your tongue and he will give you the word. When you open your mouth to preach, he will grant you the words. நீ ஒரு கூட்டத்தில் தான் நிற்கிறியா? அந்த கூட்டத்தில் நிற்கும் போது உனக்கு வார்த்தையே வரலையா? You can boldly say, my Jesus has failed me என்று நீ சொல்லு என்று கத்த சொன்னார். அந்த நம்பிக்கையோடு கூட வந்தார். அமெரிக்க தேசத்துக்கு வந்து சேர்ந்தாராம். வந்த உடனே அவர் உள்ளத்தில் பெரிய ஒரு கேள்வி தான். கையில் இருந்தாலும் ஒரு 50 சென்ட் காயின், அந்த காலத்தில் 50 சென்ட் காயின்ஸ்லாம் உண்டு. அதை எடுத்து அப்பப்போ எடுத்து கையில் பார்த்துக்கிட்டே வரான். இன் காட் வி ட்ரஸ்ட், நான் தெய்வட தேசத்துக்கு போகிறேன், அமெரிக்க தேசத்துக்கு போகிறேன் இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தாராம். இங்கே வந்து இறங்கினா லாஸ்டில் இறங்கி போனால் பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்கிறது. வந்து பார்த்தோன்னே அவருக்கு உள்ளத்தில் பெரிய துக்கமாகி விட்டது. எவ்ரிவேர் தேர் ஆர் டர்ட்டி புக்ஸ் ஆல் ஓவர் டிஸ்பிளேயில் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் பெரிய மதுபான பாட்டில்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏர்போர்ட்டில் முழுமையாக அப்படித்தான் காணப்படுகிறது. அப்போ அவர் கேட்டாராம், ஏதோ பிசாசு தப்பான இடத்துக்கு கொண்டு வந்து போல் இருக்குது, இது அமெரிக்காவே இல்லையே என்று தான் அவர் நினைத்தாராம். நான் தேவன் அவரை பயன்படுத்தினார். அவர் சொன்னார், இந்த அமெரிக்க தேசத்துக்கு நீ சொல்லு, they had to return to the simplicity of the gospel. They cannot be just analyzing my gospel. They had to believe it as it is written. அந்த வசனத்தை சொல் என்று சொன்னாராம். ஒவ்வொரு முறை அவர் பேசும் பொழுதும் அந்நிய பாஷையினாலே அவர் ஜெபிக்க பேச ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுவாராம். அவர் மூலமாக ஆங்கிலத்தை தெளிவான ஆங்கிலத்தில் கத்த பேசுவாராம். இதுதான் பாஷை வரம். ஹல்லேலூயா. இந்த ஏன வசனம் செயல்படுவதில்லை, நாம் வசனத்தை சொல்ல துணிவதில்லை. We are not declaring the gospel to anyone at all. We are not taking the gospel to anyone who has a need. எதற்காக கர்த்தர் பாஷை வரங்களை தர வேண்டும்? நாம மகிழ்ச்சி அடைவதற்காகவா? நாம பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவா? நம்ம தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, அவருடைய வேலைகளை செய்வதற்கு, அவருடைய கிரியைகளை செய்வதற்கு எப்போதுமே அர்ப்பணித்துக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த ஆவியானவர் வரங்கள் ஊற்றப்பட முடியும். ஹல்லேலூயா. எந்த இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கடைசி நாளிலே வெளிப்பட போக இருக்கிற ஒரு பெரிதான எழுப்புதல் இன்னுமாய் காத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அந்த எழுப்புதல் வரும். அது முழு உலகத்தை மாற்றும்படியாக, முழு உலகத்துக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அதற்காகத்தான் கத்த வைத்திருக்கிறார். அமெரிக்க தேசத்துக்குள்ளாக வந்த அந்த மெல்டோட உள்ளத்தில் பெரிய துக்கம், இது தவறான தேசத்துக்குள்ளாக வந்து விட்டேன் என்று சொல்லி. How many of us are tormented by the sight of all the things that are happening around us. We just become one among them. இன்றைக்கு தேவன் கேட்கணும், கர்த்தாவே நீர் எதற்காக என்னை கொண்டு வந்தீர்? என்னை ஒரு ஆச்சரியமாக கொண்டு வந்தீர், என்னை அதிசயமாகத்தானே கொண்டு வந்தீர். If you think that you are here because of your talent, you are sadly mistaken. If you think that you are here because of your education, you are sadly mistaken. அவர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். And he has a purpose for you. You can just ignore that purpose and do what you want. Or you can choose, Lord, I want to be in your purpose, oh Lord. Grant me this grace. Grant me this anointing. Grant me, Lord, this gift of the language. வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். அவர் சும்மா தனி மனிதராக வந்தார். என்ன செய்தார் தெரியுமா? இந்திய மொழிகளிலே, தமிழ் மொழியிலே மாத்திரமல்ல, மற்றும் 6 இந்திய மொழிகளிலே வேதாகமத்தை முழுமையாக மொழிபெயர்த்தார். ஹல்லேலூயா. Do you mean to say that he had a special talent of languages, that he learned 6 languages and translated the whole Bible in his lifetime?
அதோடு நிறுத்தி விடவில்லை. 27 மற்ற மொழிகளிலே வேதாகமத்தின் பல பகுதிகளை அவர் இந்திய மொழிகளை அவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். ஒரே ஒரு மனிதன் இந்த பல பாஷை வரம் அவர் மேல் இருந்தபடினால அப்படி செய்தார். ஹல்லேலூயா. You and I can be that. But only thing is that we have to be ready and willing to pay the price and say, Lord, I want to be used like that. வில்லியம் கேரி மூலமாக ஒரு பெரிய அசைவு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தில் எழுப்பது ஆரம்பித்து விட்டது. வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் திரும்ப வருவார். இயேசு சொன்ன காரியம் என்ன? அந்த பெரிதான நாள் வருவதற்கு முன்பாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் பிரசங்கிக்கப்படும், எல்லா தேசத்திலும் பிரசங்கிக்கப்படும் என்பதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. நம்முடைய உலகம் முழுமையாக பார்க்கும் பொழுது எத்தனை மொழிகள் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? உலகம் முழுமையாக 7159 மொழிகள் இருக்கிறது. இந்த மொழிகளில் எல்லா மொழிகளும் வேதாகமத்தை மொழிபெயர்க்க எத்தனை நாட்கள் ஆகும் என்று நினைக்கிறீங்க? முதலாக சொல்லப்பட்டது 2090 தான் இந்த எல்லா வேதாகமும் மொழிபெயர்த்து படுத்த முடியும். 2090 வரைக்கும் ஆகும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு 3 வருஷங்களுக்கு முன்பாக இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் கூடி பேச ஆரம்பித்தாங்க. இன்னும் வாட் இஸ் செட்? எல்லாம் கோவிட் போயிட்டு இருக்குதுப்பா, யாரும் அங்கே போய் மொழி கற்றுக்கொள்ள முடியாது, எல்லாரும் கம்யூனிகேஷன் இன்டகிரேட் பண்ணலாம் சொல்லி இன்டகிரேட் பண்ணாங்க. இப்போ சொல்லுற காரியம் என்ன தெரியுமா? 2027க்குள்ளாக இந்த உலகத்தில் உள்ள முழுமையான 7159 அத்தனை மொழிகளிலும் வேதாகமம் மொழிபெயர்த்து முடிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப 2090 இருந்த ஒரு காரியத்தை கர்த்தர் மாற்றி 2027 செய்வதற்கு என்ன காரணம்? தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். We can keep our mouth shut and do what we want, or you can be part of the purpose that God has in for you in your life and in my life. And you are here not by accident, but with the purpose of the Lord. பார்த்து கேட்கணும், கர்த்தாவே எனக்கு இந்த பாஷை வரங்களை தாரும், பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை எனக்கு நீங்கள் தாருங்க. நீங்கள் தந்துதான் நீங்கள் சொன்னீங்க ராஜா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, எனக்கு ஊற்றுங்க. அப்படி நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இந்த வரங்களை நமக்கு தருவார். எல்லாம் எழுமி இருக்கலாம், தேவசம் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நான் உங்களுடைய கர்த்தாவே வார்த்தைகள் எதுவோ அதை நான் செய்யணும். என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ கர்த்தர் நினைத்திருக்க எதுவோ அதை நீங்கள் செய்ய. எல்லாம் கண்களை மூடி இருக்க ஒரு நிமிஷம் நீங்கள் கர்த்தரை பார்த்து எல்லாம் பேசுங்க, நீங்களே பேசுங்க, அதை பார்த்து நீங்கள் ஜெபியுங்க. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு கர்த்தாவே எதற்காக கர்த்தாவே என்னை அழைத்தீர், எதற்காக இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு முகாந்திரம் என்ன? கர்த்தா, ஒரு மெல்தோரியை மூலமாய் தகப்பன இந்த அமெரிக்க தேசத்துக்கு ஒரு செய்தி அனுப்பின கர்த்தர் நீர் அல்லவா? என்னை எதற்காக அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு வந்தீங்க? என் மூலமாக அமெரிக்க தேசத்துக்கு வைத்திருக்கிற ஒரு செய்தி என்ன? கர்த்தாவே, இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு என்னுடைய பங்கு என்ன? இந்த கடைசி கால எழுப்புதல் நீங்கள் சொன்ன யோக தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் நிரம்பி வருகிறதே, எனக்கு இந்த வரம் தேவை தகப்பனே, எனக்கு இந்த வரம் தேவை தகப்பனே. நீங்கள் சொன்னீங்க அது கேட்கிறவன் எவரும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்களே, நான் இன்றைக்கு விரும்பி நான் கேட்கிறேன், எனக்கு உதவி செய்ய. அவரை பார்த்து நீங்கள் பேசுங்க, ஒரு தகப்பனோடு பேசுவது போல பேசுங்க. அவர் இன்றைக்கு உதவி செய்கிற தேவன். நீங்கள் ஏதோ ஒரு ஞானத்தில் வல்லவர்களாகவோ பெரிய நீதிமன்றங்களோ இருக்கிறதுக்காக அல்ல, நீங்கள் இருக்கிற விதமாகவே கர்த்தர் உங்களுக்கு அர்ப்பணித்தால் போதும், அவர்களை மாற்றி உங்களை கர்த்தர் பெரிய கிருபையாக நிறுத்தி விடுவார். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் மட்டுமல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ஒருவன் இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டான், அவன் எஜமானுடைய உபயோகத்துக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். இப்ப அர்ப்பணி கர்த்தா, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்கணும் கர்த்தாவே, அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை நிரப்பும், இந்த வெறுமையான பாத்திரத்தை நிரப்பும், அக்னினால என்னை நிரப்பும் தகப்பனே. அக்னி அபிஷேகத்தை ஊற்று ராஜா, என் மேலே இப்பொழுது அந்நிய பாஷை வரங்களை தாரு ராஜா. என் நாவை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய நாவின் மூலமாக கர்த்தாவே நான் அந்நிய பாஷையை பேசும்படியாய் நாவை திறந்து தாருங்க. என்னுடைய வாழ்க்கை பக்தி விருத்தி அடையும்படியாய் என்னுடைய வாழ்க்கைகளை, என்னுடைய நாவை மாற்றி விடுங்க. இன்னும் முதற்கொண்டு கர்த்தாவே, என்னுடைய நாவினாலே கர்த்தாவே கர்த்தருக்கு பிரியமானவர்களை மாத்திரம்தான் நான் பேச வேண்டும். அதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். என்னை மாற்றுங்க ராஜா தகப்பனே. இன்றைக்கு முதல் கர்த்தாவுடைய வார்த்தைகள் தகப்பனே, நாவு தகப்பனே, அந்நிய பாஷையினால் தேவனோடு ரகசியங்களை பேசுகிற ஒரு கர்த்தா அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தனி ஜெபத்தில் கர்த்தா ரகசியங்களை நான் பேச வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தரோடு கூட நான் பேச வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. உங்களுடைய கர்த்தாவே சுவிசேஷம் சொல்கிற பாத்திரமாய் இருப்பதற்காக பற்பல பாஷை வரங்களை எனக்கு நீங்க தாருங்க ராஜா. Lord, I surrender myself, O Lord. என்னை நான்
அர்ப்பணிக்கிறேன் கர்த்தா, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வரம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய கைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு மற்ற கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி இப்பொழுது தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்ய ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே, எனக்கு இந்த வரம் தேவை. ஒரு கரத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க, இன்னொரு கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இயேசுவை பார்த்து, இயேசுவே, எனக்கு நீங்க இந்த வரத்தை நீங்க தாருங்க, இந்த பற்பல பாஷை வரத்தை தாருங்க என்று கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். God bless you, 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 God bless you. தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்வான்னு சொல்லி இருக்கிறீங்க ராஜா. இன்றைக்கு ஒரு கூட ஜனங்களை கர்த்தாவே கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல பெரிய முழக்கம் மறுபடியும் உண்டாகட்டும் கர்த்தா. ஒரு விசை கூட கர்த்தா கடைசி நாளில் அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படட்டும். கேட்கிறவன் எவரும் பெற்றுக் கொள்ளுவானாக. பரலோக பாஷைகள் வருவதாக, பரலோக அக்கினி ஊற்றப்படுவதாக, அக்கினி மயமாய் பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு எல்லாமே வந்து அமருவதாக. இன்றைக்கு ஒவ்வொரு நிரப்புவீராக ராஜா. இயேசுவே, நீர் மகிமைப்படுவீராக, இயேசுவே, நீர் மகிமைப்படுவீராக. அதற்காக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்பொழுது அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. தகவல் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறா, ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கா, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அதிகமாக ஊற்றுவீராக, இன்னும் அதிகமாக ஊற்றுவீராக. எல்லாரும் நாவுகள் திறக்கப்படட்டும் ராஜா. கர்த்தர் மகத்துவங்களை பேசுகிற நாவாக மாறட்டும் ராஜா. அந்நிய பாஷை வரங்களை கர்த்தர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு நீ செய்கிறதுக்காக ரகசியங்களை பேசும்படியாய் கர்த்தர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 தகப்பனே. ஓ Father, we thank you, we thank you, we thank you Lord. தகப்பனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று முதல் கொண்டு கர்த்தாவே எல்லா அனுபவங்களை கர்த்தர் புதிதாக மாற்றிவிட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசிகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தெய்வாதி தேவன் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.